Hi friends, welcome to GJ Creations Simple Crafts. இன்னைக்கு இந்த சாரிக்கு தான் நம்ம ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இது பார்டர், அந்த பார்டர் வந்து பிளைனாக கோல்டன் கலரில் அந்த க்ரீனிஷ் கலர் காம்பினேஷன் சேர்ந்து வருது. சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸு தள்ளி இருக்கும். அதே மாதிரி இது பல்லுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரும் ஒயிட் கலர்லேயும் காம்பினேஷனில் சேம் ஸ்ட்ரைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பல்லு தான் இருந்தது. பல்லுவோட எட்ஜில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் வந்து ஆல்ரெடி சாரியிலே கட்டியே இருந்துச்சு, ரெடிமேடாகவே. அதுலேயே வரும், சாரீ வாங்கும்போதே இதே மாதிரி இருந்தது. ஸோ இந்த சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் டிசைன்ஸ் வர்றதுனால அந்த ஒயிட் பேஸ் பண்ணி ப்ளவுஸில் எப்படி டிசைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கர்வ் டிசைன், ஸ்ட்ரைப் பதிலாக கர்வ் டிசைனை வந்து சாக் வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக மார்க் பண்ணாமல் செமி சைஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம எதை வச்சு ஒர்க் பண்ண போகிறோன்னா இந்த பியர்ல் ஒர்க்கு தான். இது வந்து ஹாஃப் பீடு, பியர்ல் பீட்லேயே வந்து ஃப்ளாட்டாக பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த பீடு. இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு இதுக்கு ப்ரைம் மெட்டீரியல். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கிறதுல என்ன லென்த்து வேணுமோ அது மாதிரி எல்லாத்துக்குமே லென்த்து அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பியர்ல் செயின் எல்லா கலர்லேயும் கிடைக்கிது. நான் ஒயிட் பேஸில் அதை வாங்கியிருக்கேன். இப்போ அந்த அளந்து எடுத்துகிட்டு அந்த நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே லைனில் கரெக்டாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கர்வ் மாறாமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பீடு வந்து நம்ம செயினை வந்து பால் செயினை ஒட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா மேலே மட்டும்தான் அந்த பியர்ல் வரும் இல்லையா, அந்த டிசைன் வந்து பரண்டாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கணும். கர்வ் டிசைன்கிறதுனால ஓரளவுக்கு பார்த்து கவனமாக அந்த ஷேப் மாறாமல் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி இது நான் ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்தேன். இது ஸ்டிச்டு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ரிங்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ரிங்க் இல்லாமல் இதே மாதிரி பிடிச்சி இழுத்து நல்லா நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த ஸ்ரிங்க் தனியாக வித்தியாசமாக தெரியும். இப்போ இந்த ரெண்டு டிசைனுக்கும் இடையில பால் செயின் ஒட்டியிருக்கிறதுக்கு நடுவில் அந்த ஃப்ளாட் பீடு ரேண்டமாக நான் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுறேன். எந்த அளவுக்கு கேப் இருக்கோ, அந்த லென்த் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது வந்து இதோட லென்த்துக்கு 4 பீட்ஸ் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போது 4 பீட்ஸ் இதில் ஓட்டியிருக்கேன். இதோட லென்த்து குறையும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்டிங் நம்ம குறைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே அளந்து கட் பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ இப்போது நமக்கு பேக் நெக்குக்கான டிசைன் இது தான். இப்போ நான் பீட்ஸ் ஒட்டும்போது கீழே டைமண்ட் ஷேப்பில் 4 பீட்ஸ் வர மாதிரி ஒட்டியிருக்கேன். அது மேலே வந்து நெக்கில் 3 பீட்ஸ் வர்ற மாதிரி அதோட ஃபினிஷிங். ஸோ அந்த சிங்கிள் பீட்ஸ் ஒட்டின இடத்துலலாம் அதுக்கு மேலே நெக்லையும் சிங்கிள் பீட் வர மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ கீழே 4 பீட்ஸும் நெக்கில் வந்து 3 பீட்ஸும் வர மாதிரி கவர் பண்ணியாச்சு. ஸோ இதே போல் இப்போ கைக்கு வந்து எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். கையிலையும் இந்த சேம் பேட்டர்ன் தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சென்டர் மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் வர்ற மாதிரி, மற்றதெல்லாம் செமி கர்வ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்ன லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த செயின் வந்து கட் பண்ணிட்டேன். பியர்ல் செயினை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணலாம். இப்போ கை வந்து ஃபினிஷ்டு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டிச்டு ப்ளவுஸுங்கும்போது நமக்கு அந்த க்ரிப்பு கிடைக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நான் ஒரு அட்டை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அது மேலே இந்த பியர்ல் பீட் செயினை ஒட்டணும். கையில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இதே வந்து வெறும் கிளாத் அப்படிங்கும்போது நமக்கு நல்ல க்ரிப் கிடைக்கும். இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி அயன் பண்ண ப்ளவுஸுங்கிறதுனால அந்த மடிப்பு இருக்கும்போது சென்டர் பார்ட் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒட்டணும், இல்லைன்னா அந்த லைன் கரெக்டாக கிடைக்காது, நமக்கு பரண்டுரும். பீடு ஸ்ட்ரைட்டாக ஒட்டணும். ஸோ நல்லா இழுத்து விட்டு டைட்டாக நிற்கிற மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்ரிங்க் ஆகிடாமல், ஏன்னா கம்மு வந்து காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ரிங்க் ஆனது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த கர்வுக்கு நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு சேம் மெத்தடு தான்
ஆல்ரெடி நான் அளந்து செயின் ரெடியாக வச்சுருக்கேன். அந்த இதை நம்ம மேலே பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் ஒரு லைன், 2 பக்கமும் 4 கர்வ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதே எப்படி பேக் நெக்கில் நம்ம டிசைன் பண்ணமோ அதே பேட்டர்னை தான் இப்போ ஃப்ரண்ட்டில் கையிலையும் யூஸ் பண்ணுறேன். சென்டர் பார்ட்டில் 2 பகுதிக்கு நடுவில் அந்த ஃப்ளாட் பீடு ஃபஸ்ட்டு 4 பீடு விட்டுறேன். அதோட லென்த்து குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி 3 பீட்ஸ் அது மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே எனக்கு நான் வந்து அட்டை மாதிரி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா நம்ம புக்கு வாரமலர், சிறுவர் மலர் இந்த மாதிரி புக்கெல்லாம் வரும் இல்லையா, அதை கூட நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி க்ரிப் கிடைக்கும். ஸோ இப்போ அது ஒட்டியாச்சு. ஸோ கையில் கீழே ஃபினிஷிங்க்கு 4 பீடு, அந்த ஃப்ளாட் பீடு டைமண்ட் ஷேப்பில் ஒட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த டிசைன் வந்து அமைஞ்சிருந்துச்சு. இதில் வேறு எந்த கலரும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னா சாரீ வந்து சிங்கிள் கலரில் ஒயிட் லைன் மட்டும் வந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு டிசைன். பேக் நெக் முடிஞ்சிருச்சு. அதே பேட்டர்னை அப்படியே வந்து கைக்கும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன், சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி. இது வந்து இந்த நெக்கு சாரீ ஃப்ளீட்ஸ் நமக்கு மறைக்குங்கிறதுனால அந்த இடத்துல நான் வந்து அந்த பியர்ல் செயினை யூஸ் பண்ணலை. இப்போ கை பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் டிசைன் சிம்பிளாக அழகாக முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் நெக்குக்கும் நான் வந்து இந்த மாதிரி முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.